செங்கோட்டையன் ஒரு மூத்த தலைவர் சார். சரிங்களா? என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு அடையாளம் அந்த பகுதியில. இந்த வார இல்ல தவறு சார், அவர் தலைவர் அழைச்சு இருங்க அண்ணா என்னண்ணா உங்க பிரச்சனை அப்படின்னு அவர்கிட்ட கேட்கலாமே இபிஎஸ். என்ன நீங்க நான் சொல்றேன் கேட்காம இல்லைங்க. அந்த பகுதியில் நியமிக்கப்பட்ட அந்த நிர்வாகிகள் அதுதான் கோவிச்சர் வெளிப்படை சொல்றேன். சரி. கோவிச்ச பிறகு ஒரு முறை கூட இபிஎஸ் சரிப்படுத்த முயற்சி அந்த நிர்வாகிகளை செங்கோட்டையின் கோவிச்சார் எடப்பாடி விடுவிச்சார். சரிங்களா? விடுவிச்சார். சரி. விடுவித்த பிறகும் இன்னி பண்ணோம்னா ஒவ்வொன்றையும் இறங்கி போவாருன்னு அவர் வந்து கூடுதல் பேச ஆரம்பிச்சிட்டார். தவறு. மூத்த தலைவரை மதிக்கிறோம், அவர் அவமதிக்கல. இல்ல சார், ஆனால் காம்ப்ரமைஸ்க்கு ஒரு கோபி பகுதிக்கே போறாரு, மக்கள் பயணம் எல்லாம் போறாரு இல்ல, நடந்தது இல்ல, போகலைங்க அந்த பகுதி போல. ரைட் சார். அந்த பகுதிக்கு வேற சில கூட்டங்கள், ஆலோசனை கூட்டம்லாம் கூட இபிஎஸ் நடத்திருக்காரு. அந்த பகுதி போகவே இல்லைன்னா சில நிகழ்வுக்கெல்லாம் போனார் சார். அப்பெல்லாம் வந்து ஏன் அவரை ஒரு சந்திப்பு போங்க, ஒரு சந்திப்பு தானே, என்ன குறைஞ்சா பொதுச் செயலாளர் அவருங்க. அவரு அண்ணா அந்த பண்ணுங்கன்னு சொன்னா அவர் மாட்டேன்னு சொல்ல போறது இல்லைங்க. பொதுச் செயலர் அவர் தான் பொதுச்சாரு. ஏன் மூத்தவர், வயசுல குறைவானவர், அது கட்சியில் சீனியர், இதெல்லாம் அவசியமே இல்லை. இன்னும் யாரு பொதுச்சாரு? சரி. ஸ்டாலின் விட துரைமுருகன் சீனியர் இல்லையா? அவரே பார்க்க முடியாது. அரசியல்ல தொண்டர்களாலும் மக்களாலும் விரும்புகிறவர்களாக வர முடியுங்க. எனக்கு முன்னாடியே வந்துட்டாங்கன்னு சொன்னா யாருமே கட்சிக்குள்ள வரவே முடியாது. அவருமே இபிஎஸ் தான் பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொள்கிறார். சில விஷயங்கள்ல இதெல்லாம் செஞ்சா நமக்கு வந்து முடிவுகள் நமக்கு பாசிட்டிவா இருக்கும். பொறுத்தவரையில நீங்க இதுக்கு மேல அளவு பேச வேண்டியது இல்லை. நாங்களாம் நன்கு அறிஞ்சவங்க. அவர் ஏதோ அவசரத்தை எடுத்து முடியும். உண்மையிலேயே யாரோ சொன்ன ஒரு தவறான போக்குல அவர் தவறா போயிட்டாரு. அவர் திரும்பி வர்றது நல்லது. இது அவரை குறித்தான ஏன்னா பல விஷயம் தெரியுங்க, சொல்ல விரும்பல. ஏன்னா அவர் அதிமுகவில் மூத்தவர் தான். எடப்பாடியாருக்கு வலிமை சேர்க்கும் வகையில் நடக்கலாம். அவருக்கு அவ முடியாதீங்க.